ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒருஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மிளகாய் பஜ்ஜி வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் பஜ்ஜியை பிடிக்காதவங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி அப்படின்னா இந்த மிளகாய் பஜ்ஜி ஒன்று தான். இதை எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் குடமிளகாய், இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய்னு சொல்லுவாங்க, இந்த பஜ்ஜி மிளகாய் வாங்கி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணதும் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த பஜ்ஜி மிளகாயில் காரமே இருக்காது இந்த பஜ்ஜி மிளகாயில். அதனால் நீங்கள் தைரியமாக அதில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் கடலை மாவு இதில் 1/4 கிலோ இருக்குது. இதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பாதி கடலை மாவு எடுத்து இதில் நான் சேர்த்துட்டேன். 1/4 கிலோவில் பாதி சேர்த்துருக்கேன் நான். அதாவது 125 கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கை அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா இது மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அரிசி மாவு சேர்க்குறேன். பாருங்கள், அரிசி மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் சேர்த்ததுமே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இது பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. இதில் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டே வரும். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோடா உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மாவு வந்துடக்கூடாது. இந்த பக்குவம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி தண்ணி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. மாவு இப்போது தயாராகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிளகாயை அப்படியே இந்த பஜ்ஜி மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா முக்கி எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவெல்லாம் வடிஞ்சு கீழே போயிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒட்டாது. பாருங்கள், மீடியமாக இருக்கனால தான் பஜ்ஜியில் மாவு நல்லா ஒட்டி வருது இந்த மிளகாயில். இப்போ இதை நீங்கள் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். அப்பப்போ லைட்டாக வெந்ததும் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக வச்சாலும் கருகிடும். அதனால மீடியமில் வச்சு நல்லா பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக பஜ்ஜி ரெடியாகி வருது. இந்த மாதிரி நம்ம எல்லா மிளகாயையும் நம்ம மாவில் முக்கி பஜ்ஜியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சூப்பராகவே வந்திருக்கு மிளகாய் பஜ்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.